பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இப்ப நான் இருக்க சந்தோஷத்துக்கு ஒரு டான்ஸ் ஆடி ஆகணும். ஒரு ஆட்டத்தை போட்டு இந்த சந்தோஷத்தை கொண்டாடினா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதனால இப்ப இசை ஆட போறான். அட்மினே புத்து சாங். மரணம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழித்துணையே வழித்துணையே நீயே, வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வாவா ஓடி திரிவோம் வா, என் துணையே வழித்துணையே நீயே. கண்டேன் கண்டேன் என்னுடன் அவனை, கரிதகமா தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரே, மகரினே கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு, ஒரு கள்ள சிரிப்பு, என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். இப்பதான் என் சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இது நார்மலா இருக்க மாதிரி தெரியலையே. இந்த குரு என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து என் சந்தோஷமே போச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹாய் பியூட்டி, என்ன ஆட்டையெல்லாம் பிரமாதமா இருக்கு போல. அப்புறம் இசையோட டான்ஸ்னா சும்மாவா? எப்படி செல்லும்? சோகத்துல செவத்துல பள்ளி ஓட்டிட்டு இருக்க மாதிரி நீ எதுலயாவது போய் ஓட்டிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். சந்தோஷமா நடந்துட்டு தெரிய. எப்பயும் ஓனா மூஞ்சி மாதிரி தானே மூஞ்சி வச்சிருப்பேன். இப்ப என்னோட்டி ஆச்சு உனக்கு? செல்லு, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வகையில நீதான் காரணம். நானா? நீ தானே அந்த சித்தர் கிட்ட என்ன கூட்டிட்டு போன? ஆமா. அந்த ஆளை பார்த்தது காட்டி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அவர் என்ன சொன்னாரு? எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதாம். உன்னையதான் ஏற்கனவே ஒருத்தி கல்யாணம் பண்ணியாச்சுல, அது பிறகு எதுக்கு இப்படி கல்யாணம் நாளைய? செல்லு, மத இப்படி ஆட்டத்தை போடாம செல்லமல்ல நில்லூட்டி. நான் இப்படிதான் நிப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ மட்டும் அந்த சித்தர் கிட்ட என்ன கூட்டிட்டு போகல, எனக்கு கல்யாணம் ஆக போற விஷயம் எனக்கே தெரிஞ்சிருக்காது. நானும் நிறைய பேர்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டேன் அந்த சித்தர் எப்படி அப்படின்னு. எல்லாம் கரெக்டா தான் சொல்லுவாரு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா. நான் சாமால ஆசை வச்சிருக்கேன், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா செல்லு, எனக்கு சாமுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. நீ ஏன் உனக்கு சாமுக்கா நினைக்க? இந்த குறுப்பை உன் கழுத்துல தாலி கட்டும் போது நம்ம குடும்பத்துல உள்ளவியெல்லாம் சந்தோஷமே இல்லாம தான் நின்னாவ. இன்னைக்குதான் மனசார உன்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டாவேலாம். சோ வாட் செல்லு, குருக்கு உனக்கு ஒரு வேளை வேதத்துல ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருப்பாரோ? உன் தலையில ஒரு இடி விழாதா? ஏன் ஒரு பொண்ணு கொஞ்சம் போல சந்தோஷமா நின்னா உனக்கு பொறுக்காதே? ஏடி வாய்ப்பு இருக்கலாம். இங்க பாரு, தாத்தா கிட்ட அது இதுன்னு ஏதாவது பேசி வாய்ப்பை நீயே உருவாக்கி வச்சேன்னு வச்சுக்கோ. செலு, நான் பேசிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். உனக்கு இசையை பத்தி நல்லாவே தெரியும். ஆமாமா, இந்த புழு பூச்சி அப்பாவி செல்லு நான் என்கிட்ட எல்லாம் சண்டை போடணும்னா மட்டும் அம்மா இந்த அம்மாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அந்த டுபாக்கு ஒரு அரசு ஏதாவது சொல்லட்டு மூக்கு பாய்ச்சிட்டு சைட்ல போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம். இவன் எப்ப வந்தான்? உன் புருஷன் தானே? இப்பதான் சொல்றேன், அவனை என் புருஷன் சொன்னேன்னு வச்சுக்கோ, உள்ளதானே சொல்ல முடியும். நீ உள்ளத சொல்லு, இல்லாதத சொல்லு. ஆனா அப்ப நீ என் புருஷன் மட்டும் சொல்லாத. சாமி என்ன சொன்னாருன்னு கேட்டலாம். எனக்கு இன்னமும் கல்யாணமே ஆகலையா? ஆமா, அந்த ஆளு வேலை வெட்டி இல்லாம என்னத்தையாவது சொல்லுவாரு. இதுவே அந்த சித்தர் கூட்டிட்டு போன உனக்கு ஃபேவரா என் விஷயத்துல ஏதாவது சொல்லியிருந்தா நீ சந்தோஷத்துல சொல்லி குதிச்சிருப்பலாம். நீ அப்படியே ஓரம் கேட்டு நிக்கிறான்ல, அவனுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வரேன். செல்லம்மா, இந்த சித்தர் வேலைக்கு ஆக மாட்டாரு. உடனே பழக்காரிய வர சொல்றேன். பால்ல கலக்க வேண்டியதை கலக்கி இவளை குரு பக்கமா அப்படியே தள்ளிட வேண்டியதான். ஹலோ மிஸ்டர், வாட்ஸ் யுவர் நேம்? குருநாத். ஹலோ மிஸ்டர் குருநாத். என்ன செல்லு கூட நான் பேசிட்டு நிக்கும் போதே வந்துட்டியா? இல்ல ஆட ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். அப்ப நான் ஆட்டம் போட்டது பாத்தியா? ஆட்டம் போட்டது மட்டும் இல்ல, ஆட ஆரம்பிக்கும் கீழே போய் விழுந்தெல்லாம் அதையும் பார்த்தேன். ஏன் டான்ஸ் பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? அது ஸ்டெப். எது கால் தட்டி கீழே விழ போனது ஸ்டெப்பா? அது சரி, இப்ப எல்லாம் பல பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ என் டான்ஸ் நல்லா இருந்தா. அது சரி, இந்த ஆட்டத்துக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் மிஸ்டர் குருநாத், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணமே நீங்க தானே. உங்களுக்கு இடி விழுற மாதிரி ஒரு சந்தோஷத்தை சொல்லட்டா?
எது இடி விழுற மாதிரி சந்தோஷமா? ஆ, உனக்கு ஷாக்கு, எனக்கு ஹாப்பி. உனக்கு என் மேல ஆசை இருக்குது, எனக்கு முன்னமே தெரியும். அதனால தான் எல்லா இடத்துலயும் என்ன நீ கேர் பண்ண பாக்குறேன். எது உங்களா? அதனால தான் யூஎஸ்ல கூட நீ ஆள் வச்சிருந்தியே. அது சரி. ஆனா நான் அப்ப சொன்னதுதான், உன் மனசை நீ மாத்திக்கிட்டியனா உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா சித்தர் கூட இப்போ ஒரு விஷயத்த அடிச்சு சொல்லியிருக்காரு. ஏன் அடிக்காம எல்லாம் சொல்ல மாட்டாரா? உன் டப்பா காமெடி பார்த்தல சிரிக்கிற மனநிலையில நான் இல்ல. சித்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒருவேளை நான் இவ கழுத்துல தாலி கட்டலைங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரோ? ஓய், இந்த இடத்துல நீ என்னன்னு கேட்கணும். கேட்காட்ட மட்டும் விட்டுருவீங்களா என்ன? அதாவது மிஸ்டர் குருநாத், நீங்க கட்டினீங்களே ஒரு தாலி, அந்த தாலிய சாமியே ஏத்துக்கலாம். நான் கட்டவே இல்ல, இதுல சாமி ஏத்துக்கலையாம். என்ன அப்படியே அதிர்ச்சிலாம் உறைஞ்சு போய் நிக்கிறேன்? இல்ல நீங்க மேல சொல்லுங்க. ஷாக்கே ஆக மாட்டேங்கிறேன். அதான் உறைஞ்சு போய் நிக்கிறேன்ல, அதான் உங்களுக்கு வெளியே தெரியல. ஓ ஆமால. சரி, அந்த சித்தர் என்ன சொன்னாரு? சித்தர் என்ன சொன்னாருன்னா, கல்யாண மேடை வரைக்கும் போய் என் கல்யாணம் நின்னுட்டு அப்படின்னாரு. அத்தி ஓப்பனா சொல்லிட்டாரு போலே. கண்டுபிடிச்சிட்டாலே. இதுக்கு மேல எப்படி இந்த வீட்ல நம்மளால இருக்க முடியும்? சித்தர் வரேன், கல்யாண மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னுட்டுன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அப்பனா நான் தாலி கட்டல அப்படிங்கிற விஷயம் இந்த இம்சைக்கு தெரிஞ்சிருக்கோம் தானே? என்ன குரு, அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்ட போல. இப்போ மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாடக கல்யாணம்னாலாம் இவ மேல ஒன் சைடா நம்ம லவ்வ வச்சிருக்கோம். எப்படியும் ஒரு நாள் நமக்கு இவ சொந்தம் ஆகுவான்னு நினைச்சிட்டு இருந்தா சாமியார் இப்படி குண்டத்துக்கு போட்டுட்டாரே, அப்படித்தானே நினைக்கிறேன். இல்ல எனக்கு புரியல. குரு, சித்தர் என்ன சொன்னார்னா, கல்யாண மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னுட்டு உங்க வீட்டு பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். என்னைய பார்த்து சித்தர் சொன்னாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, கல்யாண மேடை வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே தான், ஆனா நீ கட்டின தாலிய சாமி ஏத்துக்கலாம். ஆ? ஏன்னா இது ஒரு நாடக கல்யாணம். இந்த நாடக கல்யாணத்தை சாமியே ஏத்துக்காததுனாலதான் இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு சொல்லியிருக்காரு அந்த சித்தர். என்னதான் ஊரை கூட்டி கல்யாண மேடை வரைக்கும் வந்து எல்லார் முன்னிலையும் நீ எனக்கு தாலி கட்டியிருந்தாலும் நீ கட்டின தாலிய நானே ஏத்துக்கலாம், என் சாமியே ஏத்துக்கலாம். குரு, இந்த அரமெண்டல் இருக்கிறது வரைக்கும் இந்த வீட்ல இருந்து ஒன்ன யாராலையும் துரத்த முடியாது. என்ன 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 அப்படியே சொஞ்சு போயிட்டா? நான் தான் சொன்னேன்ல, ரெண்டு மனசு சம்பந்தப்பட்டு கழுத்துல ஏறதுக்கு பேர் தான் தாலி. அப்படி இல்லனா அது வெறும் கயிறு தான். நான் கூட வேற என்னமோன்னு பதறிட்டேன். அவர் என்னமோ வாயில வந்தது போல அடிச்சு விட்டுருக்காரு. புடிச்சு கழுத்துல ஏறினாலும் பிடிக்காம கழுத்துல ஏறினாலும் தாலி தாலி தான். நான் உன் கழுத்துல கட்டின தாலி நாடகம்னாலும் தாலி தாலி தான். ஏன்னா யாராவது சந்தோஷமா இருந்தா அவனால பொறுத்துக்கவே முடியாதா? அந்த ஆள் இவ்வளவு தெளிவா கல்யாண மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னுட்டு சீக்கிரமா உங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது இவ்வளவு விஷயத்த ஓபன் பண்ணதுக்கு பிறகு கூட இதுக்கு புரியல. இந்த அறவேக்காடு இருக்கிறது வரைக்கும் நம்மள இந்த வீட்ல இருந்து யாராலையும் அசைச்சிக்க முடியாது. என்ன உங்க அம்மா உனக்கு என்ன வேணாலும் சொல்லி கொடுத்துருக்கட்டும், ஆனா நீ கட்டின அந்த தாலிய சாமி ஏத்துக்கல. ஏன் நானே ஏத்துக்கல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க, நான் ஏத்துக்கிட்டா போதும். ஏச்சிப்பா, இங்க பாரு, நீ அந்த அரசு நினைக்கிறது எப்பவும் நடக்கவே நடக்காது. ஆத்தி, ஒருவேளை அந்த அரசுக்கு கால் பண்ணி அந்த அரசு கடுப்பே தீர்ப்பாளோ? நானே அவனுக்கு ஒவ்வொரு பிசினஸ்லயே ஆப்பு வச்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இந்த இம்சை மட்டும் அவனை கடுப்பேத்துற மாதிரி ஏதாவது பண்ணுச்சு, கோவத்துல இதையே கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனாலும் அனுப்பிடுவான். ஏ இம்சா, ஒத்துக்கிட்டா சரிதான். என்ன ஐயே, இம்சன் கூட்டதுக்கு அப்புறம் கூட என்னன்னு கேக்குது. அந்த அளவுக்கு குஷியில இருக்குது போல. உண்மை தெரியும் போது நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. மனசுக்குள்ள நீங்க அழுதுட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என் வீட்டுக்கு போய் எல்லாம் அரச என்னால பழி வாங்கவே முடியாது. அரச பழி வாங்கினேன்னா அதுக்கு சரியான இடம் விஆர் வீடு தான். கூப்பிட்டா சந்தோஷத்துல சந்தோஷத்துல அந்த முளை மாதிரிக்கு எதுவும் போன பண்ணி தொலைக்கலையே. மலமரியா? அது யாரு? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பெரிய முள்ள மாதிரி நீதான். இவளெல்லாம் அந்த ஆளு கொலை பண்ணா கூட சந்தோஷம்தான். ஏ இம்சா, அதான் அந்த அரசுக்கு போன் ஏதாவது பண்ணி தொலைச்சிங்களான்னு கேட்டேன். மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? ஆமா, நான் சித்தரை பார்த்துட்டு வரும்போது முதல்ல ஒண்ணு கலாய்க்கணும் தான் வந்தேன். இடையில இந்த செல்ல மாட்டிட்டேன். இந்த ரணக்கலத்துல அந்த முள்ள ஆமா, நீ எதுக்கு அந்த அரச முள்ள மாதிரின்னு சொன்ன? நான்லாம் அப்படி சொல்லலையே. இல்ல நீ முள்ள மாதிரின்னு தான் சொன்ன. சரி, இப்ப நான் உங்களை இசேன் கூப்பிட்டேனா இல்ல இம்சேன் கூப்பிட்டேனா? நீ இசைன்னு தான் கூப்பிட்ட. ஆனா நான் இம்சேன் கூப்பிட்டேன். அதுவே உங்க காதுல ஒழுங்கா கேட்கல. இதுல முள்ள மாதிரியே கேட்டிருக்கான்.
சரி ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த முளமாரிக்கு நிஜமாவே நான் இன்னும் கால் பண்ணல. இனிதான் கால் பண்ணி அவனை கலாய்க்க போறேன். எது கலாய்க்க போறீங்களா? ஆமா. ஏ இன்சா மெண்டல், அந்த ஆட்கெல்லாம் கால் பண்ணி தொலைச்சிடாத. அப்ப கண்டிப்பா கால் பண்ணுவேன். அந்த ஆளை கடுப்பேத்தி ரொம்ப நாள் ஆகுது. ஏய், நேரம் காலம் தெரியாம விளையாடாதுங்க. எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நீ இவ்வளவு கடுப்பாக்குறேனா நான் அந்த முளமாரிக்கு கால் பண்ணியே ஆகணும். நீ கால் பண்ணு, உனக்கு அவனே சங்கூத வச்சிருவான். சொல்லிட்டேன் செய், அவருக்கெல்லாம் கால் பண்ணாதுங்க. சரி சரி சரி. பண்ண மாட்டீங்க தானே? அதான் நீ சொல்லிட்டியே, பண்ணவே மாட்டேன். சரி சரி, எனக்கு ஃபோன் கால்ல ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ கிளம்பு. என்ன? நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு கால் பண்ணி அந்த ஆளை கடுப்பேத்துற மாதிரி ஐடியா எல்லாம் இல்ல தானே? அப்படியெல்லாம் இல்ல. நீ நம்பணும்னா உன் மேல வேணா சத்தியம் பண்ணட்டா? எதுக்கு? என்ன காலி பண்றதுக்கா? ஹலோ. ஏன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் கிளம்புறேன். அரசு, உன் பிளான் எல்லாம் வேஸ்ட். இப்ப நான் உன்னை கூப்பிட்டு கலாய்க்கிறதுல நீ அப்படியே பைத்தியம் பிடிச்சி லபன்னு வீடு ஃபுல்லா சுத்துற. இவ்ளோ ட்ரை பண்ணியும் என் பிசினஸ் எல்லாம் லாஸ்ல தள்ளிட்டு இருக்கவன மட்டும் கண்டுபிடிக்கவே முடியலையே. அவனு கண்டிப்பா 30 வயசுக்கு உள்ள இருக்கு சின்ன பையன் தான். ஒரு சின்ன பையன் இந்த அரசோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்திலேயே கைய விட்டு ஆட்டிட்டு இருக்கான். கண்ணுக்குள்ள ஈ விழுந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டும் ஊத்திட்டே இருக்கு. அவன் யாரு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இவ்வளவு செல்வாக்குல இருக்க என்னாலேயே அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பா அவன் பெரிய பணக்கார வீட்டு பையனா தான் இருப்பான். டெக்னிக்கல் விஷயத்துல ரொம்ப ஐடியா உள்ளவனா இருப்பான் போல. அதான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனை மட்டும் ரீச் பண்ணவே முடியல. ஆனா ஒரு நாள் அவன் என் கையில மாட்டினான். அவன் உயிர் அணுவா இந்த உலகத்தை விட்டு போட்டான். ஒவ்வொரு செகண்ட நான் ரசிச்சு பாக்கணும். என்னடா இது ரிங் ஆயிட்டே இருக்கு, இந்த அரசு போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவன் எதுக்கு இப்ப கூப்பிடுறான்? ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? இல்ல அங்கிள், பிசினஸ்ல வேற அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. நீங்க எந்திரிச்சு நிக்கணும்னா அடுத்த அடி விழுகுது. எப்படியே போனா அரசோட சாம்ராஜ்யம் என்ன ஆக போகுது? ஏய், நான் இருக்கிற கொடுக்கலாம் ஒழுங்கு மரியாதையா போனை கட் பண்ணிடு. வெயிட் அங்கிள், எதுக்கு கோவப்படுறீங்க? பிசினஸ் விஷயத்துல உங்களை கடுப்பேத்துறதுக்கு வேற ஆள் இருக்காங்க. சோ அந்த ட்ராக்குக்கு நான் வரல. ஆனா அங்கிள், என் ஃபேமிலியை பழி வாங்கணுங்கிறதுக்காக யாருனே தெரியாத ஒருத்தர் என் கழுத்துல தாலி கட்ட வச்சீங்களா? அந்த கல்யாணத்தை சாமியே ஏத்துக்கல. ஏய், நான் கொலை வெறியில இருக்கேன். யார் மேலயும் உள்ள கோவத்தை உன் மேல காமிச்சாலும் காமிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா போனை வச்சிரு. அங்கிள், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு போலான்னு உங்களுக்கு போன் பண்ணிருக்கேன். பிசினஸ்ல கூட இப்ப உங்களுக்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சூடாகி போயிருப்பீங்க. ஜில்லுன்னு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்னடி, என்ன கொலைக்கெல்லாம் கால் பண்ணிருக்கியா? ஐயா அங்கிள், கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வர போறேன். என்னடி பகல் கனவு ஏதாவது கண்டியா? ஏன்னா நீ நினைக்கிறது கனவுல வேணா நடக்கலாம். அந்த கனவுல கூட உங்க 2 பேரையும் நான் சேர விட மாட்டேன். அங்கிள், லூசுத்தனமா பேசாதுங்க. இன்னைக்கு சித்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்க ஆளு குரு கட்டின தாலிய சாமி ஏத்துக்கவே இல்லையாம். கூடிய சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதாம். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் சாம் கூட தான். சோ அவங்க வீட்டுக்கு நான் மருமகளா வர போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கெட்ட மாமனாரா எனக்கு நிறையவே தொல்லை கொடுத்துட்டீங்க. நல்ல மாமனாரா என்ன பண்றீங்கன்னா, நேரா போய் கேலண்டர் எடுங்க. நல்ல நாளா ஒரு சிறப்பான நாளா பாருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் உங்க பையன் கழுத்துல தாலி கட்ட போறான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிறத மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா? ஐயோ அங்கிள், டென்ஷன் ஆகி பிபி தலைக்கு ஏறி மன அழுத்தம் புடிச்சு மண்டை போட்டுறாதுங்க. எனக்கும் சாம்க்கு கல்யாணம் நடக்க போறேன். அந்த அழகான தருணத்தை பாக்குறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்ல. அதனால உங்க உயிர் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்னை சாமியை பிரிக்கணும்னு நினைச்சீங்க. அதுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தனை தாலி கட்டவும் வச்சுட்டீங்க. ஆனா அங்கிள், எனக்கு சாம்க்கு இருக்கு காதல், அழகான காதல். அதை பிரிக்க யாராலையும் முடியாது. சாமியே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அங்கிள், உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வரும்போது நீங்க தான் எனக்கு ஆரத்தி எடுத்து என்ன உள்ள கூட்டு போனோம். அப்படி இல்ல நான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே மாட்டேன். என்னடி மாறி மாறி உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும், நான் தான் ஆரத்தி எடுக்கணும்னு சவால் விட்டுட்டு இருக்கீங்களா? இந்த அரசைய மிரட்டிட்டு இருக்கீங்களா? வேற யாரோ கூட சவால் விட்டுருக்காங்க போல இந்த மாதிரி. ஏய், நீ ஒழுங்கு மரியாதையா போனை வச்சிரு. அங்கிள், வைக்கதான் போறேன். அதுக்கு பிறகு உங்க கூட பேசிட்டு இருக்க போறேன். ஆனா அங்கிள், இப்பவே நீங்க நல்ல நாளா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பாக்குறேன்டி, பாக்குறேன். நல்ல நாள் தானே உனக்கு நானே குறிக்கிறேன். அங்கிள், அந்த ஆரத்தி மேட்டர் மறந்துடாதுங்க. பை.
கடுப்பேத்தி இந்நாள டென்ஷன் ஏத்துனதுக்கு பிறகுதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சித்தர் வேற சீக்கிரமா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, சாமி அந்த கல்யாணத்தை ஏத்துக்காத மாதிரி பேசிட்டாரு. இப்ப என் மனசுல இருக்க அந்த சின்ன நெருடல் கொஞ்சமா மறைஞ்சிருச்சு. சாமியை ஏத்துக்கலாம், இதுக்கு பிறகு என்ன டென்ஷன்? இல்ல முடிச்சிடலாம். என்ன சார் சொல்றீங்க? அதுவும் சம்பவம் நாளைக்கு நடந்தாகணும். நாளைக்கா? என்னைக்கா இருந்தாலும் இந்த இசையால என் தலைக்கு ஆபத்து தான். அவளுக்கு நான் பண்ணிருக்க கொடுமை மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சது என் பொண்டாட்டியே எனக்கு பால் ஊத்திடுவான். கடிச்சா விஷம்னு தெரிஞ்சா அடையாளம் தெரியாம மொத்தையும் அழிச்சிடணும். இல்ல சார், இப்ப வேற உங்களை எதிர்க்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எதிரி புதுசா வந்திருக்கான். யூஎஸ்ல அவ உங்கள்ட்ட பேசின பேச்சுக்கு அவ கட்டையே சூறையாடனேன்னு சொல்லிட்டீங்க. அப்பவே நம்ம ஆளுங்களாம் அடிச்சு போட்டுட்டு எவரும் ஒருத்தன் காப்பாத்தினானே. அதான் சொல்றேன், அவ வீட்டுல உள்ளவங்களையும் தாண்டி அவளுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கு என் கெஸ் கரெக்ட்னா பிசினஸ்ல உங்களை ஒன்னும் இல்லாம தொறமட்டமாக்குவேன்னு ஒருத்தன் சவால் விட்டுருக்கானே. கண்டிப்பா அவை கூட இசைக்கு துணையா நிக்கலான்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். ஏன்னா இவள சாம்க்கு பொண்டாட்டியாக்கி என்னையே ஆறுக்கு எடுக்க வைப்பானாங்களா? எவன் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். இப்போ நீ என்ன சொன்ன? அதாவது இந்த இசைக்கு ஒரு பிரச்சனைனா காப்பாத்துறதுக்கு மூணாவதா யாரோ இருக்காங்க. அந்த மூணாவதா இருக்கவன் என் பிசினஸ்ல என்னைய சுத்தல்ல விடுறவனா கூட இருக்கலாம்ல. இருக்கலாம் சார், அதனாலதான் சொல்றேன், இப்ப போய் ரிஸ்க் எடுக்க போறீங்களா அப்படின்னு. இனியனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதான் அவன் குடும்பத்துல போய் சொல்லாம என்ன புடிச்சு சத்தம் போடுறதுக்காக என்ன தேடி வந்தான். அந்த கிழமை கிட்ட சொல்லியிருந்தாலே அவன் உயிர் இந்நேரம் உயிரோட இருந்திருக்கான். அவசரப்பட்டு என்னை தேடியே வந்து ஆக்சிடென்ட் மாதிரியே கிரியேட் பண்ணி உயிரை விட வச்சுட்டேன். அந்த வீட்டுல உள்ளவனுங்க அதி புத்திசாலிங்க தான். நான் மட்டும் யார்கிட்டயாவது மாட்டிட்டேன்னு வச்சுக்கோ, டைரக்டா என்னதான் தேடி வந்து ஏன் சட்டையை புடிச்சுதான் கேள்வி கேட்க நினைப்பானுங்களே தவிர வீட்டுல உள்ளவங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல கோட உருவாக்க எல்லாம் பார்க்க மாட்டானுங்க. இவ்வளவு ஏன் நான் தான் அந்த குடும்பத்துக்கு எதிரின்னு அன்புக்கு தெரிஞ்சாலும், அதாவது எப்ப அவனுக்கு உண்மையெல்லாம் தெரியுதோ அதுக்கு அடுத்த செகண்ட் நேரா என்ன வந்து பார்த்து என்கிட்ட சண்டை போடணும்னு தான் நினைப்பானே தவிர வீட்டுல சொல்லி ரெண்டு வீட்டுக்கு உறவு முறிக்கையெல்லாம் நினைக்கவே மாட்டான். அதாவது அவனுக்கு தெரிய வர நேரம் அவன் உயிர் போக போகுதுன்னு அர்த்தம். இனியன் மாதிரி தான் அந்த வீட்டுல வேற யார்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டாலும் இனியனே மாதிரி தான் உங்ககிட்ட வந்து சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒருவேளை அந்த வீட்டுல வேற யாருக்காவது தெரிஞ்சு வேற மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வா. இசைய சாமியும் சேர்த்து வைக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏன் பையனும் அந்த இசையை சேர்றதுல யாருக்கு சந்தோஷம்? அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கான வழிதான் தெரிய மாட்டேங்குதேன். வழிய நான் கண்டுபிடிச்சு பிளானையும் போட்டுட்டேன். நீ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும். என்ன சார் புரியல? நான் சொன்ன மாதிரி அந்த இசையோட உயிர் போயே ஆகணும். அதுவும் நாளைக்கே. இவளை காப்பாத்துறதுக்காக இவளோட நலன் திரும்பி கண்டிப்பா வருவான். அவனுக்கு என் பிசினஸ் அழியறதுக்கு காரணமா இருக்கிறவனுக்கு ஏதோ சம்திங் சம்பந்தம் இருக்கு. ஆக ஒரே கல்லுல ரெண்டு மாங்க, அப்படித்தானே சார்? என்ன பத்தின ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச அந்த இசையை உயிரோட இருக்க கூடாது, என் பிசினஸ் எல்லாம் அழிப்பேன்னு எனக்கே சவால் விட்டுருக்க அவனை உயிரோட இருக்க கூடாது. இவளை காப்பாத்துறதுக்காக வருவான், கையும் களவுமா மாட்டுவான். பிளான் மட்டும் என்னன்னு சொல்லுங்க சார். நான் இப்ப வீட்டுல இருக்கேன், கொஞ்சம் தாண்டி கூப்பிடுறேன். ஒரே போடுதான். அவ உயிர் துடிக்க துடிக்க போறத நான் பாக்கணும். எப்படி இனியனோட உயிர் துடிக்க துடிக்க போறத என் கண்ணால பார்த்து நான் ரசிச்சனோ அதே மாதிரி. நான் வச்சிடுறேன், அப்புறமா கூப்பிடுறேன். என் கிட்ட கைதியா இருந்த நீ எனக்கு சவால் விடுறியா? ஒரே கொல்ல ரெண்டு மாங்கா. நாளைக்கு இந்த அரசு யாருன்னு உனக்கும் என் பிசினஸ் அழிச்சு என்ன தரமட்டமாக்க போறானா அவனுக்கும் வைக்கிறேன் ஆப்பு. என்ன சார் என்ன கூப்பிட்டு பார்த்துட்டே நிக்கிறீங்க? பாக்குறதுக்காக தான் கூப்பிட்டீங்களா? இருக்கலாம். இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா? தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போது குறையுமா? உன்னை அன்றி வேறொரு நினைவில்லையே, இனி எந்த ஹலோ, நீங்க தானே இந்த ஐ கான்டாக்ட் கண்டுபிடிச்சீங்க? அதாவது யார் அதிக நேரம் கண்ணை பார்த்துட்டு நிக்கிறாங்களோ அத கண்டுபிடிச்சது நீங்க தானே? கலாய்க்கிறீங்களா? இல்ல வித்யா, என் கண்ணை உங்களால அதிக நேரம் பார்க்க முடியுமான்னு என்கிட்டயே சவால் விட்டுருக்கலாம். தோட்டம் போயிட்டீங்களா? இப்போ நான் பாக்குறேன், நீ கவுந்துட்ட. நீதான் சிங்கமாச்சே. அது சார், அது வந்து என்ன ஸ்னோ, இங்க ஏன்
புரியல? நீ ஏன் காலால தரைய கோலம் போட்டுட்டு இருக்கன்னு கேக்குறான். அது சும்மா டிராயிங் பண்ணி பாக்குறேன். அது சரி, பதில் சொல்லுமா. என்னை விட உங்களால என் கண்ணை பார்க்க முடியுமான்னு என்கிட்ட சவால் விட்டுருக்க. இப்ப நான் பாக்குறேன், நீ உடனே வேற எங்கேயோ பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அது சார், ஒரு பொண்ணு ஒரு பையனை துரத்தி துரத்தி போகும்போது வேணா கெத்தா தெரியலாம். ஆனா அதுவே ஒரு பையன் பண்ண ஆரம்பிச்சுட்டா நீங்க தோத்துருவீங்க தானே? இல்ல, நான் பார்க்கும்போது கண்ணு மாத்த தோணல. ஆனா நீங்க பார்க்கும்போது என்னமோ மாதிரி இருக்கு. இருக்கும்ல. இல்ல, ஆரம்பத்துல எல்லாம் நீங்க வேற மாதிரி இருந்தீங்க. உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப வந்தான் ஆனா பாக்குறீங்களே, கடிக்க போற பொண்ண பாக்குறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. உங்களுக்கு ஆதி சித்தா பாக்குமா தும் தும். அதான் சித்தப்பாட்டே கேளு. சித்தாப்பா உங்களுக்கு திடா சித்திக்குமா தும் தும். தெரியலையே ஸ்னோ, உங்க சித்தியெல்லாம் கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஆமா, உங்க சித்தப்பாவை கட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரேன். ஏய் இரு, காலேஜ் எப்படி போச்சு? சூப்பர் சார். காலேஜ் என்ட்ரன்ஸ்ல இருந்து காலேஜ் ஃபுல்லாவே செமையா இருக்கு. ஆமா, குரு சேர்மன் ஆனதுக்கு பிறகு காலேஜோட டிசைனே மொத்தமா மாத்திட்டாரு. எல்லாம் ஓகே தான். ஆனா ஒண்ணுதான், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பிஎட் முடிச்சிருப்பாங்கல்ல பிள்ளைங்க, அவங்களும் கொஞ்சம் பேர் எம்எஸ்சி ஜாயின் பண்ண போறாங்களாம். ஆமா, பிஎட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு எம்எஸ்சி பண்ற பிள்ளைங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் ஓபன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் சீனியரா இருப்பாங்கல்ல, சோ ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் இருப்பாங்க வித்யா. இன்ஜினியரிங்ல கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பிஇ ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது டைரக்ட் செகண்ட் இயர். கொஞ்ச நாளையில எல்லாரும் செட் ஆகிருவாங்க. இத நானே பாத்திருக்கேன். அவங்க பிஎட் முடிச்சிட்டு வந்திருக்காங்க, சோ சீனியர் நம்மள விட. இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு தான் உங்களுக்குள்ள தோணிட்டே இருக்கான். அதுக்கு பிறகு ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிருவீங்க. அப்படிங்கறீங்க? அப்படியேதான். இவளாம் இப்ப வச்சு செய்ய போறான். ஹாய். ஹாய் எல்லாம் இருக்கட்டும் பிரதர். குழந்தை நடுவுல உட்கார வச்சுட்டு தான் உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணணுமா? ஐயே, நாங்க சும்மா பேசிட்டு நிக்கிறோம். பார்த்தேன், நீ சும்மா பாத்துட்டு நிக்கிறதா. எப்படா காலேஜ் முடியன்னா இருப்பியா? உடனே இங்க அட்டெண்டன்ஸ போட்டுட்டேன். ஏன் மேம், உங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? இது உங்களோட கெஸ்ட் ஹவுஸ், நீ எப்ப வேணாலும் வரலாம். நீ ஆதியோட கெஸ்ட், நீ எப்ப வேணாலும் போலாம். ஒன்னே வரலான்னு சொல்லு, இல்ல வரக்கூடாதுன்னு சொல்லு. அது சரி, வீட்டு முன்ன நின்னுட்டு இப்படி ரொமான்ஸ்ல கூடுறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கா வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. பேசிக் சம்லாம் எடுத்துட்டு ஹோம்வொர்க் போட்டனே, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? மேடம், ஹோம்வொர்க்ங்கிறதுனால நீங்க கொடுத்த ஹோம்வொர்க் பத்தி எல்லாம் நீங்க ஹோம்ல கேட்க கூடாது. ஏன் கேட்டாதான் என்னவா? நாளைக்கு காலேஜ்ல போய் ஹோம்வொர்க் முடிச்சா நீங்க கேட்டீங்கன்னா அது ஹோம்லயே முடிச்சிட்டேன் மேம், ஹோம்ல இருக்கு அப்படின்னு நானும் பதில் சொல்லுவேன். அதகப்பட்டது திவ்யா என்ன சொல்ல வரானா, ஹோம்வொர்க் எல்லாம் காலேஜ்ல போய் தான் கேட்கணும். ஹே மித்ரா, அவ நல்ல படிப்பான். உனக்கு தெரியாதுல, அவ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் தெரியுமா? ரொம்ப பீத்திக்காதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேம். எப்படி பிஎஸ்சில ஆதி சாரோட பேரை நான் காப்பாத்தினனோ, எது அவன் பேரை நீ காப்பாத்தினியா? என் ஹெச்ஓடிக்கு பெருமை சேர்த்து கொடுக்கிறது எங்க பொறுப்பு தானே. அதே மாதிரி எம்எஸ்சில உங்களுக்கு பெருமை சேர்த்து தர வேண்டியது என் பொறுப்பு. உன் பருப்பெல்லாம் இங்க வேகாது, வாய் மூடு. காமெடி தான் ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது, அது கொஞ்சம் சிரிச்சுட்டே பண்ணாதான் என்னவா? நீங்க ரொமான்ஸ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், தெரிஞ்சுக்கிட்டு பழகிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வர்றதுதான் காதல். லவ் பண்ணதுக்கு பிறகு தெரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுக்க வேண்டியது அப்படியே கழட்டி விட்டுட்டு போக வேண்டியது. மேம், காதல்னாலே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வரதான். ஒரு நாள் நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து நிக்கதான் போறீங்க, அன்னைக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க பேக் வாங்கினாலும் வலி ரெண்டு பேருக்கு தான். காதல்னாலே வலின்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக காதலிக்கணும்? எலூசு, சும்மா காலேஜ் எல்லாம் புடிச்சிருக்கான்னு கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். நீ உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? குழந்தை கூடுறான். குழந்தை நடுவுல உட்கார வச்சுட்டு ரொமான்ஸ் இவனுங்களுக்கு. நாங்க படிப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சத்தியமா உங்க மேல வேணா சத்தியம் பண்ணட்டா? ஓ, சத்தியத்தை கொண்டு குப்பையில போடும். ஸ்னோ, என்னடா நீ வா, இதுங்களுக்கு நடுவுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியுமா, ஆதி சிஸ்டர் பாப்பு திவ்யா சித்தி கொண்டா டும் டும். ஓஹோ, அத வேற உன்கிட்ட சொல்லிட்டானுங்களா? சொல்லிடா. ஃப்ளவர் கேர்ளா? அதுங்க ரெண்டுக்குமே வேற வேலை இல்ல, நீ வேற ஜால்ரா போட்டுட்டு இருக்க பத்தியா? வா நம்ம உள்ள போலாம். ஆக்கப்படுவே பாலபூபு பாலகபூபியும் தொடுத்து விஜயாசிட்டில தலைல நாங்க வைப்பமே. வாழைப்பூவும் வாழைக்கப்பூவுமா? இஸ்னோ, நான் அது சும்மா சொன்னேன். வாழைப்பூவும் கனகாம்பரம் பூவும். ஆமா தங்கம், வாழைப்பூவும் கனகாம்பரம் பூவும் உன் வித்யா சித்தி மண்டைக்கு பொருத்தமா இருக்கும்.
என்ன மறைக்கிற? நீ மறைச்சதான் நாங்க பயந்துருவோமா? ரொம்ப கவலைப்படாதுங்க. வாழைப்பூவும் கனகாம்பரம் பூவும் நான் வைக்கிறேன்னா பாதி பங்கு உங்களுக்கு தந்துட்டு தான் வைப்பேன். நீங்களும் கவலைப்படாதுங்க. நீ வந்து பாருடி, இது காதலே இல்ல, சும்மா உங்களுக்குள்ள வந்திருக்க ஒரு அஃபெக்ஷன் நான் ப்ரூவ் பண்றேன். ஏன் சிரிக்கிற? மேடம், அதுக்குள்ள நீங்க யார் வலையிலையும் காதல விழுந்துறாதுங்க. யாருக்கு? எனக்கா? நான் என் அண்ணன் பாக்குற பையனை தான் லவ் பண்ணுவேன். அண்ணன் பாக்குற பையனோ நீங்க பாக்குற பையனோ காதல் வரோம்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். எப்படி? உங்க அண்ணன் பார்த்தா மட்டும் உங்களுக்கு உடனே காதல் வந்துருமா? அதுவே நாங்க பார்த்தா? ஏன் என் அண்ணன் எனக்காக ஒரு பையனை பாக்குறானா கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா தான் இருப்பான். அவனை கண்ணை மூடிட்டு நான் லவ் பண்ணுவேன். நீங்க கண்ணை மூடிட்டு லவ் பண்ணுங்க, கண்ணை திறந்து வச்சுட்டு லவ் பண்ணுங்க. ஆனா இங்க காதல் ட்ரூ. இது சும்மா டைம் பாஸ் லவ்னு நானும் புரிய வைக்கிறேன் உனக்கு. காதலை பத்தின உங்களோட அபிப்பிராயம் தப்புன்னு நானும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மேம். பாத்துடலாம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு. அதையும் பார்க்கலாம். ஷபா, நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருக்கீங்க. காலேஜ்ல இப்படிதானா? சார், காலேஜ்ல நான் அப்பாவி. அடிப்பாவி? நீ அப்பாவியா? இது என்ன பண்ணுச்சு தெரியுமா? இதுக்கு தெரியும் நான் அந்த காலேஜ்ல ஸ்டாஃபா தான் போயிருக்கேன் அப்படின்னு. ஆனா இதோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்ன குட் மார்னிங் அக்கானு அக்கா ரேஞ்சுக்கு கொண்டு போய் என்ன மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு என்ன கலாய்ச்சது தெரியுமா? ஏய் சரண்யா கொஞ்சம் வால். சரண்யா ஏதாவது பண்ணிருப்பாளே தவிர அதுக்கும் வித்யாக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. கேட்டீங்களா? எங்க அண்ணன் எனக்கு கத்து கொடுக்குற டீச்சர்ஸ மதிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்திருக்கான். எப்பவுமே என்னால உங்க பேரு காத்துல பறக்காது, நல்லா பெருமைப்பட தான் வைப்பேன். ரொம்ப பீத்திக்காத சார். நான் உங்க வீட்டுக்கு வந்தாலே இவங்க என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. இனிமேலாம் நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். அதே பாத்துருவோம். நான் வருவேன். நான் வரது உங்களுக்கு பிடிக்கலனா கண்டிப்பா வருவேன். ஆமா, இன்னும் நல்லா சண்டை போடுங்க. அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு நீ நல்லா வேடிக்கை பாரு. இது டைம் பாஸ்ன்னு சீக்கிரமா என்கிட்ட நீ வந்து புலம்புவ பாரு. சீக்கிரமா உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து புலம்பாட்ட பாருங்க. ஏஜிதா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஹலோ மேடம், இப்படி எல்லாம் பேசினவங்க எத்தனையோ பேரை நாங்க பார்த்தாச்சு. அளவுக்கு மேல பேசுறவங்க, அளவுக்கு மேல அட்வைஸ் பண்றவங்களுக்கு தான் காதல் சட்டுன்னு பிடிச்சிரும். வராதா? அப்படியே போயிரு. இதுங்க 2 பேரும் பார்த்தாலே சண்டை தான் போடுதுங்க. காலேஜ்ல இப்படிதான் இருக்கும்.